பித்தாகரஸ் தியரம் கொஸ்டின்ல இப்போ ஒரு டைப் பார்க்கலாம். ஹைப்போட்டென்யூஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு சைடு எல்லாம் தெரியணும். இந்த ஸ்லாண்டிங்கா இருக்கிறது ஹைப்போட்டென்யூஸ், கீழே இருக்கிறது பேஸ், இங்க வெர்டிகலா இருக்கிறது நம்ம பெர்பெண்டிகுலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சைடுலாம் நமக்கு தெரியணும். பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா வந்து ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர் plus perpendicular square. Okay, hypotenuse square is equal to base square plus perpendicular square. Direct value substitute பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். So k square is equal to base value வந்து 15, so 15 square plus perpendicular value வந்து 8, so 8 square. So இப்போ 15 square ஓட value என்ன வரும்? 15 square value வந்து 225. 8 square ஓட value 8 square na 8 into 8, 8 8 64. இது வந்து k ஸ்கொயர் ஓட வேல்யூ. இப்போ எனக்கு k தான் வேணும்ன்றப்ப ஸ்கொயர் அங்க போகும்போது ஸ்கொயர் ரூட்டா மாறும். So it will be equal to square root of 289. 289 என்ன வரும்னா it will be 17. எல்லாமே சென்டிமீட்டர்ஸ்ல தான் இருக்கு. So k ஓட வேல்யூ 17 சென்டிமீட்டர்ஸ். இந்த பித்தாகரன் தியரம் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிட்டாலே போதும், நம்மளால ஏகப்பட்ட சம்ஸை சால்வ் பண்ண முடியும்.